இப்போ நியூ இயர் 2023 ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. மறக்காம அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு வீடியோ லிங்க் பார்ப்பீங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ இயர் 2023 ஸ்காலர்ஷிப் பத்தின முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச காலத்துக்கு தான், குறைஞ்ச பேருக்கு தான். இப்பவே நியூ இயர் 2023 ஸ்காலர்ஷிப் பத்தின விவரங்களை பாருங்க. இந்த 2023ல கண்டிப்பா நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும், அதுக்கு என்ன பண்றது எல்ஜி அப்படின்னுட்டு நம்மளோட எல்ஜி ஃபேமிலி மெம்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் மண்டையில் ஏற்றிக்கோங்க, அது மட்டும் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஆனால் அதை டெய்லி பண்ணணும். ஸ்லோ லேர்னிங்னு ஒரு ப்ராசஸ் பற்றி என்னோட அப்ரோச், நான் எப்படி இங்கிலீஷை கையாண்டேன், எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதை யூஸ் பண்ணி இப்போ அதே ஸ்லோ லேர்னிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணி இப்போ எப்படி இன்னொரு புது லாங்குவேஜ் கற்றுட்ருக்கேன் அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் பண்ணுறேன், அதை செக் பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஸ்லோ லேர்னிங் அப்ரோச்சை கையாளுங்க. ஸ்லோ லேர்னிங் அப்ரோச்னால் என்ன? முயலாக இருக்காதீங்க, ஆமையாக இருங்க. அடுத்த ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னா அது 365 டேஸாக பாருங்கள். ஒரு வருஷம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்காம எனக்கு 365 டேஸ் இருக்குது, நான் அந்த 365 டேஸில் இப்போ இருக்கிறத விட ஒரு 50% முன்னேற போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களோட என்விரான்மெண்ட்டை முழுக்க இங்கிலீஷ்க்கு மாற்றுங்க. சிம்பிளாக அதை செய்யுங்க. தமிழில் வெப் சீரிஸ் பார்க்குறீங்களா, இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிங்க. தமிழில் நிறைய சினிமா பார்க்குறீங்களா, இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிங்க. தமிழில் நிறைய விளாக் கேட்குறீங்களா, இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிங்க. தமிழில் நிறைய சாங்ஸ் கேட்குறீங்களா, இங்கிலீஷில் கேட்க ஆரம்பிங்க. தமிழில் நிறைய புக்கு படிக்கிறீங்களா, இங்கிலீஷில் படிக்க ஆரம்பிங்க. தமிழில் ஒன்றுமே படிக்கலையா, கண்டிப்பாக இங்கிலீஷில் நிறைய கதை புத்தகங்கள் படிங்க. ஏன்னா உங்களோட கதை புத்தகங்கள் படிக்கிற அந்த பழக்கம்தான் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ண போகுது. இந்த 2023ல் நீங்கள் எதையுமே பண்ணல, எனக்கு எதையுமே இங்கிலீஷில் கேட்க பிடிக்கல, பார்க்க பிடிக்கல, என்னோட என்விரான்மெண்ட்டே இங்கிலீஷில் மாற்றிக்க பிடிக்கல, எதையுமே பண்ண பிடிக்கல எல்ஜி அப்படின்னா கூட ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், எனக்காக பண்ணுங்கள், உங்களுக்காக, உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக பண்ணுங்கள் எல்ஜி ஃபேமிலி. அது ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறது அப்படின்னா, ரொம்ப பிகினர்னா கிட்ஸ் புக்ஸ் படிங்க. கொஞ்சம் நீங்கள் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டீனேஜர்ஸ்க்காக இப்போது எவ்வளவோ ஆத்தர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, அதெல்லாம் படிங்க. எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது புக்கு படிக்கிற பழக்கத்தில் அப்படின்ட்டு உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை, லாவண்யா ஜெயக்குமார் புக்ஸ் அப்படின்ட்டு யூடியூப்பில் ஒரு சர்ச்சை போடுங்க. நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் உங்களுக்கு குவியும்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டசன் வீடியோக்களாவது நீங்கள் பார்ப்பீங்க. புக்ஸ் சம்மந்தமாக நான் பேசியிருக்கிறது, எவ்வளோ புக்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. எங்கே போனாலும் ஒரு விஷயம் மட்டும் என் கூடயே வரும், அது செல்ஃபோன் கிடையாது, என்னோட புத்தகங்கள். எங்கே போகணுன்னாலும், நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன்னா என் கூட புக் எடுத்துகிட்டு போவேன், நான் ஒரு மாலுக்கு போகிறேன்னா அங்கே கூட புக் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னே எனக்கு தெரியாது. அங்கே மாலில் நான் போய் ஏதாவது புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு படிக்க போகிறேன்னா அப்படின்னா கிடையாது. நான் போகிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, அதுதான். ஆனாலும் என்னோடய பேக்கில் அந்த புக் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும்னே தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு பேராகிராஃபோ ஒரு பேஜோ படிக்கிறதே அவ்வளோ த்ரில். ஓகே, அதுதான் நம்மளை அந்த இயர் முழுக்க அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு கொண்டு போகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புத்தகத்தை வாங்கி ஒரு ஓரமாக வச்சிடுறீங்க. அது உங்கள் கண்ணில் கூட படாது. கூடவே எங்கே கூட்டிட்டு நகர்றது, அது உங்கள் கண்ணில் கூட படாது. 200 300 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்க, பரன் மேலே தான் வைக்கல, கொஞ்சம் டீசன்சிக்காக எங்கேயோ வச்சுருக்கீங்க, கிட்ட தான் எங்கேயோ இருக்குது, ஆனால் உங்கள் கண் பார்வையில் அது இல்லை. எப்போவுமே உங்கள் கண் பார்வையிலேயே அந்த புத்தகம் இருக்க வைங்க. நீங்கள் ஏன் புத்தகத்தை படிக்க மாட்றீங்க, இல்லை திறக்க மாட்றீங்க, ஏன் அதை படித்து முடிக்க மாட்றீங்க அப்படின்னா அது உங்கள் கண் பார்வையிலேயே வைக்கிறது கிடையாது எல்ஜி ஃபேமிலி. அப்போ எப்படி நீங்கள் செய்வீங்க? அந்த ஹேபிட்டாக எப்படி அது மாறும், படிக்கிற ஹேபிட்டாக? கண்டிப்பாக கதை புத்தகங்கள் படிங்க. எக்ஸ்கியூஸே கிடையாது. நான் கதை புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஏன் அதோட அவசியத்தை பற்றி ஒரு 1 hour ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன். எப்படி அது TLSRW ஃப்ரேம்வொர்க் ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது, எப்படி உங்களோட திங்கிங்க்கெல்லாம் ஒக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்கு, கிராமரை அன்கான்ஷியஸாக உங்களுக்குள்ளே அக்வயர் பண்ணுறதுக்கு, உங்களுக்குள்ளே அசிமுலேட் பண்ணிக்கிறதுக்கெலாம் எப்படி ரீடிங் ஹெல்ப் பண்ணுது. ரீடிங் எது, சும்மா ரீடிங் கிடையாது, நான் ஃபிக்ஷன் புக்ஸ் கிடையாது, கதை புத்தகங்கள் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்கு 1 hour ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தேன். அது ஒரு வைரல் வீடியோ, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருப்பேன், அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ்னு, அதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த 2023க்கு ரொம்ப பேசிக்கான சில பழக்கங்கள் போதும்.
அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களால் ரொம்ப இஃபெக்டிவாக உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். நான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங்க்கு தான். இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து செய்கிற ஒரு ஹேபிட் பார்த்தீங்கன்னா ரீடிங். அதே மாதிரி நிறைய எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு பிடிக்குமா இருப்பீங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்கீங்க. நீங்கள் எழுதுகிற சின்ன சின்ன விஷயங்களை இங்கிலீஷில் எழுத ஆரம்பிங்க. இல்லை அந்த டே ஃபுல்லாக நடந்த சம்பவங்களை எழுதுறதுக்கு ஜேர்னல் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் எழுத ஆரம்பிங்க. முதல்ல கஷ்டமாக தான் தெரியும். முதல்ல வந்து ஐயோ எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பல சால்ஜாப்பு கதைகளை உங்களோட மனசு கொடுக்கும். ஆனால் அதெல்லாமே பொய். அதெல்லாமே வந்து கிரீன் பொய், பச்சை பொய் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில். அநியாயத்துக்கு பொய். 12 வருஷம் 15 வருஷம் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு எல்லா டேவும் ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து இங்கிலீஷ் பீரியட். அண்ட் 12-16 வருஷம் என்ன பண்ணுறோம், எக்ஸாமினேஷன்ஸையும் முடிச்சுட்டு வரோம். அப்போ நம்ம எவ்வளோ மனசுக்குள்ளே, நம்ம ஆழ் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கோம், எவ்வளோ வார்த்தைகள் பதிஞ்சிருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவன்லாம், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவன்லாம் எவ்வளோ வார்த்தைகள் ஒரு நாளைக்கு இங்கிலீஷில் பேசுகிறான். உங்களால் பேச முடியல அப்படின்றது என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும். இப்போ அதெல்லாம் எடுத்து ஆளணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதிக அளவுக்கு கேட்க ஆரம்பிங்க. ஓகே, நீங்கள் பார்க்குறதுக்கு கூட நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ அளவுக்கு 3 மணி நேரத்துக்குலாம் மூவிக்கெலாம் கமிட் பண்ணணும். உங்களுக்கு 3 மணி நேரம் ஒரேடியாக அட் அ ஸ்ட்ரெச் உட்காந்து பார்க்க முடியலையா? நான்லாம் அப்படி தான். எனக்கு ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இங்கே அங்கே நகராமல் அந்த மூவியை பார்த்தா தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை வந்து ஒரு லேர்னிங் ஹேபிட்டில் கொடுக்குறது அப்படின்றது எனக்கு அந்த 3 மணி நேரம் ஒரு அட் அ டைம் இருந்தால் தான் நான் கொடுப்பேன். இதே லிசன் பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம காய்கறியை கட் பண்ணிக்கிட்டு இல்லை பைக்கை ரைட் பண்ணிவிட்டு எப்போ வேணும்னாலும் நமக்கு இருக்கிற டைமில் நம்ம லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஆல்ரெடி உங்களை சுற்றி இதே யூடியூப்லேயே தமிழில் கேட்குறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் கேட்க போகிறீங்க. உங்ககிட்ட இல்லவே இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதெல்லாம் என்ன, மனம் சொல்லும் சால்ஜாப்பு கதைகள். உங்ககிட்ட எல்லா ரிசோர்ஸஸுமே இருக்குது. நீங்கள் தனியாக எதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்போ எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. உங்ககிட்ட தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்லேருந்துலாம் வெளியே வர்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோஸ் லிங்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு டைம் இல்லை எல்ஜி அப்படின்னாலும் கேளுங்க. தமிழ் மீடியம் நான் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அந்த தமிழ் மீடியம் பள்ளி கல்வி எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கு ஹெல்ப் பண்ணது, அதாவது நான் பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது, நான் செஞ்ச புத்திசாலித்தனமான நிறைய டெக்னிக்ஸ் தான். அந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திங்க் பண்ணுறதுக்கு, இங்கிலீஷில் திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் கிராமரை யோசிச்சு இந்த கிராமரை மக்கப் பண்ணோம்ல அப்படின்ட்டு யோசிச்சு பேசணுன்னா என்ன ஆகும், இங்கேயே திக்கிக்கும். ஏன்னா நான் அனாலிசிஸ் பேராலிசிஸில் உழன்றுக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கிராமரையும் அக்வயர் பண்ணிக்கிறோம், நம்ம வொக்காபுலரியும் அக்வயர் பண்ணிக்கிறோம். அப்படின்னும் போது நம்மளோட திங்கிங் ஸ்கில்ஸை பொறுமையாக டெவலப் பண்ணுறோம். அதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்மளோட ரீடிங் ஹேபிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவன் பேசுகிறது எனக்கு கேட்கல அப்படின்றது ப்ராப்ளமாக இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளோட லிசனிங் ஸ்கில்ஸ், அங்கே நீங்கள் நிறைய லிசன் பண்ண அடுத்தவன் வந்து என்ன ஆக்சென்ட்டில் நம்மளுக்கு பேசினாலும் அது புரிய ஆரம்பிக்குது. முழுக்க புரியல அப்படின்னாலும் ஒரு 2 வார்த்தைகள் புரிய அதுக்கப்புறம் 5 வார்த்தை புரியும், அதுக்கப்புறம் 10 வார்த்தை புரியும், அதுக்கப்புறம் 50 வார்த்தை புரியும், அப்புறம் 100 வார்த்தை புரியும், அப்புறம் 1000 வார்த்தை புரியும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே புரியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான் வந்து 16-17 வயசில் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்லலாம் வந்து புக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது, இந்த கதை புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும்போது நிஜமாகவே ரொம்பலாம் ஒன்றுமே புரியாது. ஒரு பேராகிராஃபில் ஓரளவு பேசிக்கான வார்த்தைகள் எனக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வார்த்தைகள்லாம் எனக்கு சத்தியமாக புரியவே புரியாது. ஆனாலும் இந்த புக்கை முடிக்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அமேசான் ப்ரைம்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ நீங்கள் ஒரு மூவி பார்க்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன பண்ணுவீங்க, அந்த மூவி பக்கத்தில் ஒரு டெஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு 3-4 லைன்லேயே போட்டிருப்பான். அதை வச்சு தான் நம்ம அந்த மூவியை பார்க்குறதா வேணாவா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம் தெரியுமா. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த புக்கில் ஓவராலாக என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேனே தவிர, ஒரு வார்த்தைக்கும் எனக்கு மீனிங் புரியணும் அப்படின்றதெல்லாம் அதை நோக்கி நான் ஓடவே மாட்டேன். இப்போ என்னோட தேர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் என்னோட செகண்ட் லாங்குவேஜ். இப்போ ஹிந்தியை நான் அக்வயர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்க அதே அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதே அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ்.
என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரியும். அண்ட் என்னோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பொதுவாக நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு தெரியும். இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ்னா என்ன சொல்கிறேன், TLSRW ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சொல்கிறேன் அப்படின்றதுக்குலாம் நான் விளக்கமாக உங்களுக்கு விலாவரியாக நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கேன். அந்த டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இங்கே லிங்க் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணுங்கள். உங்களோட 2023ல் இல்லை 2024 2025 எப்போ நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இந்த வருஷத்தில் என்னோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், நான் வந்து ஃப்ளூவன்சி நிலையை அடைவேன் அப்படின்ற அந்த ஒரு விடாப்பிடியான கோலை நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா, 1 ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போங்க. 2வது நிறைய கதை புத்தகங்கள் படிங்க. 3வது உங்களோட என்விரான்மெண்ட்டில் அதிக அளவுக்கு இங்கிலீஷை பார்க்க ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட என்விரான்மெண்ட்டையே அதிக அளவுக்கு இங்கிலீஷாக மாற்றிக்கோங்க. இதெல்லாம் தான் நான் இங்கிலீஷ் மாஸ்டரி ப்ரோக்ராமில் ஆக்சுவலி சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வந்து உங்களோட என்விரான்மெண்ட்டையே இங்கிலீஷாக மாற்றிக்கிறது, எப்படி நீங்கள் அதிக அளவுக்கு திங்க் பண்ணுறது, எப்படி வந்து லிசன் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி எழுதுறது, எப்படி ஒக்காபுலரியை டெவலப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ் மூலமாக கிராமரை எப்படி அக்வயர் பண்ணிக்கிறது, இதுதான் நான் கிராமர் மாஸ்டரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிராமர் மாஸ்டரின்றது கிராமர் தெரியாதவங்களுக்கு தான், அதாவது கிராமரில் ரொம்ப பேசிக்கே தெரியாதவங்களுக்கு தான் கிராமர் மாஸ்டரின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. நீங்கள் கிராமரில் புலியாகவே இருந்துக்கோங்க. உங்களால் அந்த கிராமரை யூஸ் பண்ணி இப்போ இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியவே இல்லை. உங்களுக்கு வந்து வார்த்தையெல்லாம் திக்கி தடுமாறுது. அப்போ உட்காந்துட்டு ஐயோ இங்கே எந்த கிராமர் ரூலை அப்ளை பண்ணுறதுலாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தான் கிராமர் மாஸ்டரி. பிகினர்ஸ்க்கும் கிராமர் மாஸ்டரி, உங்களுக்கும் கிராமர் மாஸ்டரி, எல்லாருக்குமே கிராமர் மாஸ்டரி. நீங்கள் திக்கி தவிக்கிறீங்க கிராமரை யோசிச்சுக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கு போகணும். உங்களுக்கு கிராமர் ரூல்லாம் தெரியும், அது உங்களுக்குள்ளே அசிமுலேட் ஆச்சா, அது உங்களை நீங்கள் அக்வயர் பண்ணல. உங்களுக்கு எல்லா கிராமர் ரூலும் தெரியும், நீங்கள் இங்கே இருக்கீங்க, அந்த கிராமர் ரூல்ஸ்லாம் இங்கே இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அது உங்கள் மூளைக்குள்ளே டவுன்லோட் ஆகலை. எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. ரூலெல்லாம் டிஃபைன் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க, ஆனால் அதை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதை எப்படி யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குள்ளே பதிக்கிறது, உங்களுக்குள்ளே அப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கிராமர் ரூல்ஸை எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம்? வெறும் ஜஸ்ட் உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் தெரியணுன்றதுக்காக கிடையாது. உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த கிராமர் ரூல்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்காக. டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இங்கேயும் உங்களோட கிராமர் ரூல்ஸ் இங்கேயும் இருக்கிறது வேஸ்ட். அது கடைசி வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் எல்லாமே நல்லா தெரியும், கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதே அந்த கிராமர் ரூல்ஸ் உங்களுக்குள்ள ஒன்றா ஆகிட்ட போது, உங்களுக்கும் அந்த கிராமர் ரூல்ஸ்க்கும் தனித்தனியாக எந்த இடைவெளியும் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ் கற்றுக்கிட்டீங்களோ எப்படி, கிராமர்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டா தமிழ் கற்றுக்கிட்டீங்க? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் முறையில் எப்படி நீங்கள் கிராமர் கற்றுக்கிறது, இங்கிலீஷ் கிராமரை நீங்கள் எப்படி அக்வயர் பண்ணுறது, கற்றுக்கிறதுன்றது தப்பான வார்த்தை, அக்வயர் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்லிக் ஊருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்லிக்கும் உப்பும் மிளகாவும் அது அப்படியே அந்த வினிகரில் ஊறிடுது இல்லையா, அது நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறது வந்து கஷ்டம். அந்த வினிகரை தனியாக, அந்த பூண்டு தனியாக, அந்த உப்பு தனியாக, மிளகாவை தனியாக, மேபி ஏதாவது ப்ராசஸ் இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். அதனால் வந்து இந்த ஒரு இதை வந்து மனசில் பதிஞ்சுக்கோங்க. தனித்தனியாக நீங்கள் இல்லை, கிராமர் உங்களோட கலந்து என்ன ஆகுது, உங்களுக்குள்ள ஒன்றாகி உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நான் கிராமர் மாஸ்டரில் ஆக்சுவலி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இந்த மெத்தட்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் என்னோட டெக்னிக்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் வந்து இணைங்க. இப்போ நியூ இயர் 2023 ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. மறக்காம அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு வீடியோ லிங்க் பார்ப்பீங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ இயர் 2023 ஸ்காலர்ஷிப் பத்தின முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச காலத்துக்கு தான், குறைஞ்ச பேருக்கு தான். இப்பவே நியூ இயர் 2023 ஸ்காலர்ஷிப் பத்தின விவரங்களை பாருங்க.